ஒரே நாள்னா எப்படி? செய்யலாம். எதுக்கு பண்ணுவாங்க? பார்த்து காலைல 7 மணிக்கு பார்த்தீங்கன்னா அங்கே போய் போர்ஷன் பார்த்துடலாம். 1 மணிக்குள்ள பரிக்கலும் போயிடலாம். வண்டியிலே போயிடலாம். காரை இருந்தால் என்ன சொல்றாங்க? எதுக்காக அது பண்றாங்க அந்த மாதிரி? என்ன எதுக்காக பண்றாங்க? எதுக்கு 3 கோயில் ஒரே டைம்ல எதுக்கு பாக்குறாங்க? நம்ம குடும்பத்தில் இருக்கிற கஷ்டம் கடன் போல இருக்கிறதெல்லாம் நிவர்த்தி ஆகும். அதுக்காக அவர் சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவர் பெருமாள், நரசிம்ம பெருமாள். அதனால அந்த சுவாதியில போய் 3 பேரும் தரிசனம் பண்ணணும். இவர் கோபமா இருப்பார், ரஞ்சினை கொல்ல போடுற மாதிரி கோபமா இருப்பார். அதனால இவரை பார்த்துட்டு அவங்க கிட்ட போனீங்கன்னா அவங்க 2 பேரும் லட்சுமி மடியில் வச்சுன்னு சாந்தமா இருக்கிற மாதிரி இருப்பாங்க. அதனால 2 பேரையும் பார்க்கணும். சில பேர் ஈரோட்ல இருந்துலாம் வராங்க. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, அங்கிருந்து பார்த்து வராங்க. வேனு பஸ் நிறைய வரும். இங்க இருந்து கூட்டம் போறதும் இருக்குது. 3 கோயில் காட்டுறதுக்கு இங்க இருந்தே பண்றவங்க இருக்கிறாங்க. அப்படியே வருவாங்க. அதனால இங்க இருந்தே தொடங்குவாங்க. நிறைய கட்டர்லாம் இருக்கு. நீ மாதிரிலாம் இருக்காது. ஆமா, இன்னைக்கு ஃப்ரீயாவே இருந்துச்சு. ரோடு வண்டி ஃபுல்லா நேரா வந்துருச்சு, உள்ள வந்துருச்சு. நிறைய கார் வண்டி எல்லாம் நிக்கும். இன்னைக்கு நேத்து நல்லா கூட்டம் அது. நேத்துனா அது என்னென்ன நாள் வந்துட்டு கூட்டமா இருக்கும்? அதுக்குன்னு நாள் இருக்குல்ல? ஆமா, அதுதான் கரெக்டா பாக்குறோம். கொடுப்பாங்க. சிங்கிரிக்குடி லக்ஷ்மி நரசிம்மர் ஆலயத்துக்கு தாங்க நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறோம். அதாவது சென்னையிலேருந்து ஒரு 150 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம இந்த கோவிலுக்கு வந்திருக்கோம். இந்த கோவிலினுடைய சிறப்பம்சம் கேட்கும்போது அதுவும் நள்ளிரவில் ஒரு ரகசியம் ஒன்று இங்கே நடக்குதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்கும்போது பயங்கரமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் சில ராசிகளுக்கு, அதாவது உங்களுக்கு செய்வனை வச்சுருக்கிறாங்க, பில்லி சூனியம் செய்வனை ஏவல், அதுக்கப்புறம் ராகு கேது, ஏதாவது ஒரு கிரகங்களால் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா இங்கே உக்ரமான தோற்றத்தில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மரை நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு போனீங்கனாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்தும் அப்படியே பட்டு போயிடும்னு சொல்கிறாங்க. நீங்கள் எவ்வளவோ பரிகாரம் செஞ்சுருப்பீங்க, எவ்வளவோ வழிபாடு செஞ்சுருப்பீங்க. ஒரு முறை, அதாவது ஒரே நாளில் ஒரே நேர்கோட்டில் அமைந்த 7 நரசிம்மர் ஆலயத்தை தரிசிப்பது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அதே போல தாங்க இங்கு இருக்கக்கூடிய மிக உக்கிரமான ஆபத்துக்களை உடனடியாக தீர்க்கும் ஆற்றல் கொண்ட லக்ஷ்மி நரசிம்மரை நம்ம வழிபாடு செய்யறதும் அப்படிதாங்க இருக்கும். அதாவது நரசிம்மர் தான் லட்சுமி நரசிம்மர் நான் சொல்றேன். இந்த கோவில் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா கடலூர் அருகே உள்ள சிங்கிரிக்குடி அப்படின்ற ஒரு ஆலயம். இந்த ஆலயத்தினுடைய பேரே லட்சுமி நரசிம்மர் திருக்கோவில் தாங்க. இங்கு நம்ம நரசிம்மருக்கு 16 கைகள், அதாவது இரண்யனை வதம் செஞ்சார் இல்லைங்களா, அந்த நொடியே நம்ம அந்த 16 கைகள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த 16 கைகளோடைய இங்க நம்ம எல்லாத்துக்கும் காட்சி அளிக்கிறாரு மூலவராக இருந்து. அதே கோபம், அதே உக்ரம். ஆனா பக்தியோட வர்றவங்கள்ட்ட அந்த கோபமும் உக்ரமும் காட்டவே மாட்டாருங்க. அதுலயும் இங்க நள்ளிரவு ரகசியம் அப்படின்றது ஒன்று இருக்குது. அதையும் நம்ம இந்த பதிவிலே நம்ம பார்க்கலாம். முதல்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த கோவிலுக்கு சிங்கிரிக்குடி அப்படின்ற பெயர் எப்படி வந்தது அப்படின்றத சொல்றாங்க. சிங்கர் என்றால் நரசிம்மர், கோவில் என்பது குடி என மாறி சிங்கர்குடி அப்படின்னு தான் இருந்துதான். காலப்போக்கில் சிங்கிரிக்குடி அப்படின்றதா இது உருவாயிடுச்சுன்னு சொல்றாங்க. வரலாற்றுப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த கோவில் 1000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையானதுன்னு சொல்றாங்க. பல்லவ மன்னர்கள் மற்றும் சோழ மன்னர்கள் ஆட்சி காலத்தில் இந்த கோவில் மிகப்பெரிய ஒரு ஆன்மீக மையமாக விளங்கி இருக்கிறது அப்படின்றதும் இதுல குறிப்பிடுறது. அதனால இந்த ஸ்தலத்துல பாத்தீங்கன்னா உண்மையான வரலாறு அப்படின்றது இங்க மனிதர்கள் எழுதியது கிடையாது. சித்தர்களும் அரக்கர்களும், அதாவது அசுரர்கள் சொல்றாங்க பார்த்தீங்களா, அசுரர்களும் எழுதினது தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்கு விசேஷம் அப்படின்றது இருக்குங்க. இரண்யன் என்ற அசுரனை அழிக்க நரசிம்மர் அவதாரம் எடுத்து பெருமாள் என்ன பண்றாருன்னா அவர் கொண்டுறாரு. அதாவது இரண்யன் அழிச்சிடறாரு. இரண்யன் அழிச்ச பிறகு தன் கோபம் இன்னும் தனியில, அந்த கோபம் உச்சியில இருக்கிறாரு. அப்ப என்ன ஆகுதுன்னா அங்க இருக்கக்கூடிய தேவர்கள், முனிகள், ரிஷிகள் இவங்க எல்லாமே பயப்படுறாங்க. அப்போ பாடலாசிரியர், இதெல்லாமே நான் பார்த்தது தெரிஞ்சுக்கிட்டது சொல்றேன். அந்த பாடல் ஆசிரியர், இதுல ஏதாவது திருத்தம் இருந்ததுன்னா இங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. பாடல் ஆசிரியர் என்ற ஒரு முனிவர் அங்க கடும் தவம் அப்படின்றது இருக்கிறாராம். நரசிம்மர் கோபம் தணிக்கிறதுக்காகவும் மக்களுக்கு அருள் பாவிக்கணும் அப்படின்றதுக்காகவும் முனிவர் தவம் அப்படின்றது இருக்கிறாரு. இரண்யனை வதம் செய்த அதே உக்கிர ரூபத்தை முனிவருக்கு காட்சி தர்றாரு நம்மளுடைய நரசிம்மர். காட்சி தந்து அங்கேயே 16 கைகளோடைய அங்கேயே உருவம் அப்படின்றத எடுக்கிறாரு அந்த கோவில்ல. ஒரு கையில பாத்தீங்கன்னா
இரண்யோனோட அந்த குடலை எடுக்கிற மாதிரியும் மறுக்கையில் வந்துட்டு இரண்யோட குடலை மாலை போடுற மாதிரியும் இந்த மாதிரி காட்சிகள் வந்து கொடுக்குறாரு. சங்கு சக்கரத்தோடையும் வில் அம்புகள் கத்தி இது போன்ற 16 விதமான ஆயுதங்களோடையும் அவர் நமக்கு வந்துட்டு இந்த கோவிலில் காட்சி அளிக்கிறாருங்க. இப்போ முக்கியமா அதாவது மூலவரின் அரிய தோற்றம் 16 கைகளுடைய இரண்யனை தன் மடியில் கிழத்தி வதம் செய்வது போல காட்சி அப்படின்றது உலகில் என்ன சொல்றாங்கன்னா உலகில் ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் பார்க்க முடியும். அதுலேயும் மிகவும் சக்தி வாய்ந்தது தான் இந்த சிங்கரக்குடி அப்படின்னு சொல்றாங்க. எந்தெந்த ஸ்டேட்ல இருந்தவங்களாம் வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு போவாங்களாம். நீங்க வீடியோ ஆரம்பத்திலேயே அந்த பாட்டி சொல்றதை கேட்டிருப்பீங்க. உக்கிரமும் சாந்தமும், அதாவது நரசிம்மர் எவ்வளவு உக்கிரமாக இருந்தாலும் அவருக்கு பக்தியிலேயே யோக நரசிம்மராகவும் தாயார் கனகவல்லி அமைந்திருக்கிறாங்க, இங்கே உருவமாக இருக்கிறாங்க, வீட்டில் இருக்கிறாங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா நம்ம அவர் என்னதான் கோபமாக இருந்தாலும் பக்தியோடு நம்ம போய் வேண்டும் போதும் தாயார் கனகவல்லியோடைய ஆசீர்வாதமும் நரசிம்மருடைய ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குமா. இன்னும் என்ன சொல்றாங்கன்னா இந்த கோவிலில் நள்ளிரவில் இது வந்துட்டு நள்ளிரவு நம்பிக்கை அப்படின்னு தான், அதாவது அங்கே ஒரு சில பேச்சுவார்த்தை போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கோவிலை சுற்றி பார்த்தீங்கன்னா சித்தர்கள் வந்துட்டு சில நுட்பமான வடிவில் இங்கே உலா வருவதாகவும் நரசிம்மருடைய உக்கிரத்தை இப்பொழுதும் தனித்து கொண்டு இருக்கிறதுக்காக சில வழிபாடுகள் இரவு நேரத்தில் பண்ணுறதாகவும் பெரியவர்களால் கூறப்படுது. இதில் குறிப்பாக இந்த கோவிலுக்கு சென்று வந்தால் உங்களுக்கு என்னென்ன நல்லது நடக்கும் நம்ம முதலே பார்த்துட்டோம், இன்னும் ஒரு தடவை பார்த்துருவோம். செவ்வாய் தோஷம், ராகு கேது தோஷம் நீங்கும். ஜாதகத்தில் ராகு கேது தோஷம் அல்லது செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் இங்கு சென்று நரசிம்மருக்கு திருமஞ்சனம் செய்து வழிபட்டால் நோய்கள் வந்துட்டு உடனடியாக விலகும். அதாவது நோய்கள் தோஷங்கள் அனைத்தும் உடனடியாக விலகும் அப்படின்னு சொல்றாங்க. செய்வினை எதிரிகள் பயம், அதாவது வந்துட்டு செய்வினை எதிரிகள் பயம் எல்லாமே அழிஞ்சிடும். 16 கைகளுடன் தீமைகளை வதம் செய்யும் நரசிம்மர் நம் வாழ்க்கையில் இருக்கும் அதாவது எதிர்ப்புகள் கண் திருஷ்டிகள் மற்றும் எதிர்மறை ஆற்றல்களை அழிச்சு எடுத்துருவாருங்க. அதாவது நெகட்டிவ் எனர்ஜி வேரோட அறுத்துருவாரு அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. நீண்ட நாள் நோயில் இருக்கக்கூடிய தீராத உடல் உபாதை உள்ளவர்கள் இந்த கோவிலுக்கு, ஏன்னா பில்லி சூனியம் பிணி இதனால தான் இதெல்லாம் நடக்கும். எவ்வளோ அழகா அந்த பைரவர் தூங்குறாரு பாருங்க, இதனால இதெல்லாமே நடக்கும். அப்போ இந்த பில்லி சூனியம் இதெல்லாம் எடுத்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்க உடம்புல இருக்கக்கூடிய எல்லா கெட்ட ஆற்றல்களும் அப்படின்றத வந்துட்டு எடுத்துருவார். இது இங்க மிகப்பெரிய ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையா வந்துட்டு பார்க்கப்படுது. வாழ்க்கையில் தடைகளும் அதாவது பயங்களும் உள்ளவர்கள் இந்த கோவிலுக்கு ஒரு முறை கடலூர்ல இருக்கக்கூடிய சிங்கிரிக்குடி நரசிம்மர் கோவிலுக்கு சென்று தரிசனம் செஞ்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு பயமெல்லாம் போகி அதாவது பனி போல வந்துட்டு விலகிடும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ஏற்கனவே இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்களா? இந்த கோயிலில் உங்களுக்கு வேற ஏதாவது அனுபவம் இருக்கா? இல்லை நான் சொன்னது, ஏன்னா நான் பார்த்ததை தான் இந்த இடத்துல நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். இதில் ஏதாவது விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் சொல்லலாம். எனக்கு தெரியலன்னா நானும் தெரிஞ்சுப்பேன். அப்படி இல்லைன்னா பார்க்கக்கூடிய மற்றவங்களும் இதை பற்றி வந்துட்டு தெரிஞ்சுப்பாங்க. இந்த கோவிலில் இந்த மண்டபம் ஒன்று இருந்ததுங்க. அந்த மண்டபத்தை போய் பார்க்கும்போது கட்டெல்லாம் போட்டிருந்தாங்க. அது ஏதோ விசேஷ நாட்களில் மட்டும் சுத்தம் பண்ணுவாங்க போல. மண்டபம் அவ்வளவு சூப்பராக இருந்தது. அந்த ஒவ்வொரு தூண்லேயும் ஒவ்வொரு சாமி, அதாவது நரசிம்மர் வந்துட்டு அவதாரம் எடுத்த ஒவ்வொரு அவதாரம், மச்ச அவதாரம், இந்த மாதிரி என்னென்ன அவதாரம் எடுத்திருக்காரோ, யாழி, இந்த மாதிரி என்னென்ன அவதாரம் எடுத்திருக்காரோ அந்த அவதாரம் எல்லாத்தையுமே இந்த தூணில் வந்துட்டு அதாவது செதுக்கியிருக்காங்க. எனக்கு இந்த கோவிலை சுற்றி பார்க்கும்போது ஒருவேளை கோவில் நடுவில் வச்சுட்டு இந்த கோவிலில் வந்துட்டு மன்னர்கள் அவங்க குடியிருந்திருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா நான் வீடியோ முதல்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த சுற்றி வரும்பொழுது கோவில் அந்த காம்பவுண்ட் சுவர்லாம் சுற்றி பார்க்கும்போது சில வந்துட்டு எழுத்துக்கள்லாம் அங்கே பொறிக்கப்பட்டிருக்கு. இன்றளவும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எழுத்துக்கள் அப்படின்றது அங்கே இருக்கும். நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஒருவேளை மன்னர்கள் நடுவில் கோயிலை வச்சுட்டு சுற்றி வந்துட்டு அவங்க குடியிருந்துட்டு இருந்தாங்களோ, அவங்க பூஜை பண்ணுறதுக்காக கோயிலை இந்த இடத்துல கட்டியிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி. ஏன்னா அந்த காலத்தில் இதெல்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் மன்னர்கள் ஆட்சி வரும்பொழுது கடவுளை வணங்கி கடவுளுடைய வந்துட்டு நம்பிக்கையினால அவங்க இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்களோ, கடவுள் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. ஆனால் என்னமோங்க, எனக்கு இந்த மாதிரி பழமை வாய்ந்த கோவிலுக்கு போகிறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா நம்மளுடைய முன்னோர்கள் அங்கே இருந்திருப்பாங்க, எவ்வளவோ விஷயங்கள் அப்படின்றது அங்கே இருந்திருக்கும். நம்ம போய் நம்ம பேரில் அர்ச்சனை பண்ணிக்கிட்டு அழகாக வந்துட்டு தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்துட்டோம். இங்கேருந்து வந்துட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா
கனகவல்லி அம்மனுடைய இதுதான். நம்ம முன்னாடி ஃப்ரண்ட்ல போகக்குள்ள இப்படி தான் போகணும். இன்னும் வெளியில இருந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். அதாவது உள் சைடு வந்துட்டு அந்த நம்ம அந்த குளம் இருக்கும், குளத்துக்கு பக்கத்துல இருந்து நீங்கள் வெளியில போகும்போது இப்படி தான் இருக்கும். பக்கத்தில் நிறையா தெய்வங்கள் இருக்கிறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நேரம் கிடைச்சதுன்னா போயிட்டு வாங்க. உங்களுடைய அனுபவங்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓம் நம சிவாய. ஓம் நமோ நாராயணா.